தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக பூமி, போலி திராவிடர்களுக்கு இடமளித்து போலி திராவிடரா? போலி திராவிடர்களுக்கு இடமளித்து உண்மை திராவிடர்கள் யாரும் இருக்காங்களா? கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை. நோ கமெண்ட்ஸ். சார், 2 நாளா நீங்கள் அழைப்பு கொடுத்த ஒரு விஷயம், அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்ற விஷயம், பல்வேறு யூகங்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோட பேட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு கருத்து. உங்களோட பதில் என்ன சார்? நான் முதல்ல சொல்லிட்டேன், இதை வந்து தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம். அப்படி முடிச்சு போட்டால் இதனுடைய நோக்கம், இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிவிடும். நாங்கள் இது வந்து உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம். மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடுள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன். திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு. எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது. அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, அதிமுகவும் பங்கேற்கலாம். அதுவை ஒழிக்கிறதுக்காக என் கை கோக்கூடாதா அதிமுகவோட? ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும் பழ நெடுமாறன் அவர்களோடும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடும் அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோடும் நான் கை கோர்த்தேன். அப்போ நான் திமுக கூட்டணியில் தான் இருந்தோம். இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எங்களை வந்து தப்பாக நினைப்பாங்க நான் கருதலை. அவங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு தயங்கினாங்க. நான் விடலை. நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிற்கிறேன். எனக்கு கூட்டணி பெருசு இல்லை. திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை. ஆனால் நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிற்கிறேன்னு அன்றைக்கி நான் நின்னேன். 2009 தேர்தல் வந்தப்போ நாங்கள் இருந்த கூட்டணியிலே தொடர்ந்தோம். அவ்வளோதான். ஒரு கூட்டணி விட்டு நான் தாவலை. நாங்கள் ஏற்கனவே 2006 உள்ளாட்சி தேர்தலிருந்து திமுக கூட்டணியில் இருந்தோம். 2009 ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த நேரத்தில் நான் தனியாக போய் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம். நான் எல்லா கட்சியிலும் கூப்பிட்டு பார்த்தா யாரும் வரல. உண்ணாவிரதம் இருப்போம் வாங்கன்னு பாமக உட்பட கடைசி வரலும் போய் உட்காந்து நாங்கள் கெஞ்சி பார்த்தோம். ஒரு கட்சிக்கு ஒருத்தர் உட்காருவோம், நம்ம உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம்னு. யாருமே ஒத்துழைக்கல. எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க. நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தேன். 4 நாள் தான் இருக்க முடிஞ்சுது. அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாஸுடைய வேண்டுகோளை ஏற்று தான் நான் அந்த போராட்டத்தை அன்றைக்கி முடித்தேன். அதற்கு பிறகு அவங்க என்னை விட்டுட்டு, ஏன்னா நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன்னு என்னை விட்டுட்டு அவங்க தனியாக ஆர்கனைஸ் ஆகி போனாங்க. நான் சொன்னேன், ஈழத்தமிழர் பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை, தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை. நான் அவங்களோடு இணைந்து வேலை செய்யணும். நாங்களே இணைந்து வேலை செய்தோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்களோட இணைந்து போனோம். தேர்தல் நேரத்தில் நாங்கள் மறுபடியும் திமுக கூட்டணி அதே கூட்டணியில் தான் இருந்தோம். அதே கூட்டணியில் தொடர்ந்தோம். அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணியில் இருந்தால் இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனையில் பேசக்கூடாது, கைகோக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து தவறான ஒரு அணுகுமுறை. அதனால் நாங்கள் வந்து இந்த மது ஒழிப்புக்கு வந்து உண்மையிலேயே அதிமுக இந்த மதுக்கடையில் மூடணும்னு நினச்சா வரட்டும், மேடையில் பேசட்டும். அதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. பாமகவும் பாஜகவும் நாங்கள் வேண்டான்னு சொல்கிறது காரணம், அடிப்படையிலே அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட். அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது. அவங்க எல்லாத்துலேயும் சாதிய மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள்ங்கிறத அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்காக இல்லை. அதனால் நாங்கள் வந்து ஒரு நிலையான முடிவாக எடுத்துட்டோம். எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் வந்து இணைந்து செயல்பட முடியாது. ஒரு கட்டத்தில் பாமகவோடு நாங்கள் இணைஞ்சோம். எங்களோட வந்து கடுமையான முரண் இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் சேர்ந்து நாங்கள் வந்து கைகோர்த்து பயணித்து பார்த்தோம். 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்து பார்த்தோம். 2011 தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்ன உடனே அவர் ஸ்டாண்டை மாற்றிட்டார். உடனே விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக பேசினா தான் நம்ம சாதி சனத்து ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ண முடியும்னு அவர் ஒரு கணக்கு எடுத்து சோஷியல் இன்ஜினியரிங்கிற பேரில் விசிகாவுக்கு எதிரான அரசியல் அவர் கையில் எடுத்தார். எல்லாமே அவர் தான், சேர்ந்ததும் அவர் தான், விளங்கினதும் அவர் தான், எதிர்த்ததும் அவர் தான். நாங்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அப்போ அதில் வந்து 2011 வந்து ரிசல்ட் 33 தொகுதியில் நின்று 3 தொகுதி தான் ஜெயித்தாங்க. 30 தொகுதியில் தோற்று போயிட்டாங்க. திமுக, விசிகா, பாமக. நார்த்தில் இந்த 3 கட்சி சேர்ந்தா போதும் ஸ்வீப் வரும்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஸ்வீப் வரல. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள். ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, விசிகாவோடு சேர்ந்ததுனால வன்னியர் ஓட்டு கிடைக்கல, அதனால் இனிமேல் நம்ம விசிகாவோட சேரக்கூடாது, விசிகாவை எதிர்த்தால் தான் இனிமேல் நம்ம வந்து சொந்த சாதி வாக்குகளை திரட்ட முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் தருமபுரியை வந்து டார்கெட் பண்ணி அடித்தாங்க. வெறுப்பு அரசியலை விதைச்சாங்க. அது சோஷியல் இன்ஜினியரிங் அவங்க வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது அவங்க எடுத்த நிலைப்பாடு. அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் எடுத்தோம். சேரக்கூடாதுன்னா இல்லை. நாங்கள் முதல்ல முரண் இருந்தாலும் கூட தமிழ் பாதுகாப்புக்கு இயக்கத்துக்காக காசி அனந்தன் ஐயா, வீரசந்தான ஐயா, கவிஞர் அறிவுமதி அண்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளாம் ஒன்றா சேரணும் தம்பி, சாதியெல்லாம் மறந்துடும். அப்போ நாங்கள் உடனே கை கொடுத்தோம். எல்லாத்தையும் மறந்துட்டு கை கொடுத்தோம். நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம்.
நாங்கள் வந்து பல விஷயங்கள்லாம் விட்டுட்டு அரசியலுக்காக கை கோர்த்தோம். அன்றைக்கி நம்ம சேர வேண்டிய தேவை இருக்குது தமிழுக்காக, தமிழர்களுக்காக, ஈழத்தமிழர்களுக்காக. ஆனால் அவர் டக்குன்னு அடுத்து எலெக்ஷன் வந்தவொடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேறு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இது தொடர்பாக நாங்கள் எடுத்த முடிவில் எந்த காலத்திலும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். மற்ற யார் இந்த பிரச்சனைக்காக வந்தாலும் இது இந்த பிரச்சனைக்கான ஒரு ஒருங்கிணைவு அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த தேர்தலை பார்க்கலன்னு சொல்றீங்க. இப்போ இந்த அவரும் வந்து மது ஒழிப்புக்கான பல்வேறு கட்ட போராட்டங்கள் பாமக சார்பில் உங்களை மாதிரி ஒரு நிலைப்பாடு. அதான் நான் சொல்லிட்டேன், இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டேன்ல. இப்போ அவங்களை அழைப்பு விடுப்பீங்க. இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டேன். நாங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டோம், அந்த முடிவுலேருந்து அதில் நாங்கள் மாற மாட்டோம். பாமக பாஜக தொடர்பான முடிவில் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அந்த சேர்ந்து பயணித்து பாட்டாளி மக்கள் கட்சியோட எங்களுக்கு ஒரு பட்டறிவு கிடைச்சிருச்சு. அவங்க வந்து ஃபண்டமெண்டல் காஸ்ட் ஃபோர்ஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால் அவங்களோட நாங்கள் சேர முடியும். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவருக்கான ஒரு அழைப்பு விடுப்பீங்க. இது நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமாக அவரும் வரலாம். தமிழகத்தில் இப்போ வந்து இருமொழி கொள்கைகள் வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக பேசப்படுது. இப்போ இது வரைக்குமே வந்து இருமொழி கொள்கைக்கு எதிராக வந்து மத்திய அரசு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த நிலையில் இப்போ தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு படு பாதாளத்தில் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை நீங்களும் ஆய்வு போதில் பார்த்துருக்கீங்க. சுகாதாரம் கிடையாது, மக்களுக்கு வந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது. இந்த நிலையில் வந்து இன்னைக்கு மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழகத்தில் வந்து பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் வந்து சிறப்பாக செயல்படுது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. நீங்கள் எப்படி பாருங்க? யார் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்காரு? தமிழகத்தில் வந்து சிறந்து விளங்குது சிறந்து விளங்குதுன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் சரியாக செயல்படுன்னு சொன்னீங்களா? முதல்ல பள்ளி கல்வித்துறை சீரழிஞ்சு போயிருன்னு தான் சொன்னீங்க. ஆமாம் சார், அவர் வந்து கருத்து சொல்லியிருக்காரு சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ எப்படி இருக்கு தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் எப்படி இருக்கு? ஏன்னா இது வரைக்குமே இருமொழி கொள்கையில் எதிர்ப்பாக வந்து ஒரு கருத்துக்களை பதிவிட்டு இருந்த அதே வந்து மத்திய மந்திரி இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து கல்வித்துறை வந்து சிறந்து விளங்குதுன்னு ஒரு கருத்தை பதிவிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி? திமுகவுடைய கொள்கை பகைவர்களே பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கிறது தான் அர்த்தம். அவங்க கொள்கை எதிரிகள் தான் பாஜக. திமுகவினுடைய கொள்கை எதிரிகளே திமுக அரசின் நிர்வாகத்தை, ஆட்சி நிர்வாகத்தை, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை நிர்வாகத்தை பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கிறது என்று தான் பொருள்.